ஓகே, இன்னைக்கு நான் படித்த டாபிக்ஸ்லாம் வந்துட்டு இஎல்பி அண்ட் ஏஎஸ்ஜி. ஸோ இஎல்பினா என்னன்னா எலாஸ்டிக் லோட் பேலன்சிங், அண்ட் ஏஎஸ்ஜினா என்னன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்கேலிங் குரூப். ஓகே, ஸோ இப்போ இந்த எலாஸ்டிக் லோட் பேலன்சிங்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் லோட் பேலன்சிங்னா என்னன்னு பார்க்கலாம். அப்போ தான் எலாஸ்டிக் லோட் பேலன்சிங்னா என்னன்னு சொல்கிறப்ப புரியும். ஸோ இப்போ லோட் பேலன்சிங்னா என்னன்னா, இப்போ லெட்ஸே ஒரு 2 சர்வர் இருக்குன்னா, இப்போ 10 ரெக்வஸ்ட் வருதுன்னா, இப்போ அந்த 10 ரெக்வஸ்ட்டை ஒரே சர்வருக்கு அனுப்பக்கூடாது, 2 சர்வருக்கும் பிரித்து பிரித்து அனுப்பணும். ஏன்னா ஒரே சர்வருக்கு எல்லா ரெக்வஸ்ட்டுமே அனுப்புனா அந்த ஒரு சர்வர் வந்துட்டு ஓவர்லோட் ஆகி பர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் 2 சர்வருக்கு பிரித்து லோடை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் லோட் பேலன்சிங்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இஎல்பி எலாஸ்டிக் லோட் பேலன்சிங், ஏடபிள்யூஎஸ்ல எலாஸ்டிக் லோட் பேலன்சிங்னா என்னன்னா, இப்போ அந்த EC2 லாஸ்ட் வீடியோவில் EC2 நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ EC2னா என்னன்னா, அந்த கோடை ரன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நம்ம கோடை ஒரு சர்வரில் போட்டு ரன் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு அந்த EC2ன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இப்போ அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு 100 ரெக்வஸ்ட் வருதுன்னா, அந்த அப்ளிகேஷன் ஒரு 2 EC2 இன்ஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிற சினாரியோவில் 100 ரெக்வஸ்ட்டும் ஒரே EC2 இன்ஸ்டன்ஸுக்கு போச்சுன்னா இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸ் சும்மாவே தான் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போது அந்த இன்ஸ்டன்ஸ் வேஸ்ட். கரெக்டாக, சும்மாவே இருந்துச்சுன்னா எதுக்கு அதை யூஸ் பண்ணிட்டு. ஸோ இப்போது அந்த ஒரு இன்ஸ்டன்ஸுக்கு மட்டுமே போகிறதுனால அதனோட பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கிட்டு இருக்கும். ஏன்னா ஓவர் ஹெட் ஆகும். அதாச்சும் ஒரு ரெக்வஸ்ட் வரும், அதை EC2 இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு இன்பவுண்டில் எடுத்து ப்ராசஸ் பண்ணி திரும்பியும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்து ஒவ்வொன்றா எடுத்து 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 பண்ண பண்ண கொஞ்சம் டைம் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ ஸ்லோனஸ் இருக்கும். பட் அதுவே மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் இருக்குது, லோடை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா எல்லா EC2 இன்ஸ்டன்ஸும் யூஸ் ஆகும். அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு ஸ்லோனஸ் இருக்காது அப்ளிகேஷனில். இதுக்காகத்தான் இந்த எலாஸ்டிக் லோட் பேலன்சிங் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ அந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் ஏஎஸ்ஜி அப்படின்னா என்னன்னா, ஸோ இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, லைக் இப்போ ஒரு கோடை வந்துட்டு ஒரு 3 EC2 இன்ஸ்டன்ஸில் ரன் பண்ணுறோன்னா அந்த 3 EC2 இன்ஸ்டன்ஸுக்கும் லோடை பேலன்ஸ்டாக பிரித்து கொடுக்கறதுக்கு தான் இந்த எலாஸ்டிக் லோட் பேலன்சிங் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இப்போது இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்கேலிங் குரூப், அதாச்சும் இப்போது ஒரு 10,000 ரெக்வஸ்ட் வருது, ஒரு 2 EC2 இன்ஸ்டன்ஸ் தான் இருக்குது. இது 5000 பேலன்ஸ் பண்ணி பிரித்து கொடுத்தாலுமே சிஸ்டம் ஸ்லோ ஆகுது அப்படின்னா, விச் மீன்ஸ் இது என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம அந்த கோடுக்கு அலாட் பண்ண EC2 இன்ஸ்டன்சஸ் வந்துட்டு ரொம்ப குறைவு. 10,000 ஹிட்டுக்கு வந்துட்டு 2 EC2 இன்ஸ்டன்ஸ் மட்டும்தான் நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு என்னதான் பேலன்ஸ் பண்ணாலும் கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கத்தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட்டோமேட்டிக் ஸ்கேலிங் குரூப் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். அதாவது வந்துட்டு மினிமமாக ஒரு 10 EC2 இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணணும் இந்த அப்ளிகேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமமாக இவ்வளோ இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவோம் இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்கேலிங் குரூப் இந்த கான்செப்டில். ஸோ தட் இப்போது 10,000 ரெக்வஸ்ட் வருதுங்கிற பட்சத்தில் இப்போது மேக்ஸிமம் ஒரு 10 EC2 இன்ஸ்டன்ஸ் வச்சுக்கலாம் இந்த கோடுக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வச்சிட்டோம்னா, இந்த 10,000 ரெக்வஸ்ட்டுக்கும் அந்த மேக்ஸிமம் எவ்வளோ EC2 இன்ஸ்டன்ஸ் வேணும்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ இப்போ ஒரு 10 EC2 இன்ஸ்டன்ஸ் வேணும் இந்த கோட் ரன் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே இந்த ஏஎஸ்ஜி குரூப்புக்குள்ளே போட்டு வச்சிட்டோம்னு வைங்களேன், இந்த 10,000 ரெக்வஸ்ட்டும் அந்த இஎல்பி யூஸ் பண்ணி எலாஸ்டிக் லோட் பேலன்சிங் யூஸ் பண்ணி இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்கேலிங் குரூப் அந்த கான்செப்டுக்குள்ள அந்த 10 இதாக இருக்கும், 10 EC2 இன்ஸ்டன்ஸாக இருக்கும் இல்லையா. 10 EC2 இன்ஸ்டன்ஸுக்கும் லோட பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும் இஎல்பி. இதுதான் வந்துட்டு எலாஸ்டிக் லோட் பேலன்சிங் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஸ்கேலிங் குரூப்.